கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வேதத்துல நமக்கு நெறைய சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு வசனமும் ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா? அந்த வார்த்தைய நம்ம கேட்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இருதயம் பலப்பட்டு ஒரு புத்துயிர் பெறுகிறது. அதுதான் அந்த தேவனுடைய வார்த்தை இல்லையா? அந்த வார்த்தைய நம்ம நெறைய படிக்கிறோம். பட் அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள போறதே இல்ல. வார்த்தை நம்ம இருதயத்துல போனா தான், அது என்ன பண்ணும்? அந்த இருதயத்த பலப்படுத்தும். நெறைய வசனங்கள் இருக்கு. நமக்கு முக்கியமான ஒரு வசனம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 1 பேதுரு 5:7 இருக்கு. இந்த வசனத்த நீங்க என்ன பண்ணலாம்னா, மொபைல் ஸ்க்ரீன் சேவராவே நீங்க வச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில என்னைக்கெல்லாம் நீங்க பிரச்சனைகள்ல போறீங்க, பாடுகள் மத்தியில போறீங்கன்னா, இந்த வசனத்த நீங்க பார்க்கும்போது, அது உங்களோட பேசுங்க. அது என்ன வசனம்னு கேட்கிறீங்களா? அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இல்ல விசாரிக்கிறபடியால் அப்படின்னா நமக்கு மேபி புரியாம இருக்கலாம். இல்ல நம்மள கேர் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்மள ஏன் கேட்கறதுக்கு யாருமே இல்ல இந்த உலகத்துல. நான் இவ்ளோ பிரச்சனை மத்தியில போறேன், இவ்ளோ பாடுகள் மத்தியில போறேன். என்ன கவனிக்கிறதுக்கு, என் கூட பேசுறதுக்கு, என்னுடைய பிரச்சனைகள்லாம் காது குடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் ஃபீல் பண்ண காலங்கள் உண்டு. வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறபடியால். கடவுள் என்ன பண்றாரு? நம்மள விசாரிக்கிறாராம். என்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட பேசுவான்? அவனுடைய பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லுவான். அவனுடைய பாடுகள்லாம் என்கிட்ட குடுப்பான்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இது ஏன் கடவுள்ட்ட குடுக்கணும்? கடவுளுக்கு வேற வேலை இல்லையா என்ன? நம்மளே இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லி, நம்ம அந்த பாடுகள தூக்கி தல மேல வச்சுட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை கையில ரொம்ப பெரிய வெயிட் இருக்கு. போய் புலம்புது. என்னால முடியல, இந்த வெயிட்ட தாங்க முடியல, யாருமே ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி புலம்புது. ஆனா பக்கத்துல அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அப்பாட்ட போய் சொன்னா, "குடும்மா நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவரு வாங்கிக்குவாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுது? புலம்பிட்டே இருக்கு வாழ்க்கை ஃபுல்லா. அதே மாரி தான் நம்மளும் இருக்கோங்க. நம்ம ஒரு பாடுகள் மத்தியில போறோமா, பிரச்சனைகள் மத்தியில போறோமா, நம்ம பாரத்த கொண்டு போய் அப்பாட்ட குடுத்துருவோம். அவரு எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். நெறைய பேர் நம்ம பாரத்த இறக்கி வைக்கிறோம். ஆனா, ஏன் அந்த பாரம் நம்மளுக்கு லகுவாய் மாற மாட்டேங்குது? என்னைக்கா யோசிச்சது உண்டா? நான் நெறைய ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் நான் கடவுள்ட்ட சொல்றேன். ஆனாலும் எனக்கு அந்த பாரம் நீங்கின மாரியே இல்லையே! நீங்க யோசிச்சீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ஜெபங்கள் அப்படி இல்லன்னா நம்ம பாரங்கள் ஏன் நீங்க மாட்டேங்குதுன்னு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபங்கள கடவுள்ட்ட சொல்றதே கிடையாது. எப்படி அந்த குழந்தை எப்படி கையில அந்த வெயிட் வச்சிருக்குது இல்லையா? கடவுள்ட்ட கொடுக்காம நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. என்ன நினைக்கிறோம்? நம்ம அப்பா நம்ம நம்ம ஜெபத்த கேட்க மாட்டேங்கிறாருன்னு தான் நினைக்கிறோம். நீங்க வசனத்த பாருங்க. 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீதிமான்களுக்கு அவருடைய காதுகள் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? திறந்துட்டே இருக்கு. எப்ப என் பையன் பேசுவான்? எப்ப என் பொண்ணு என்கிட்ட பேசுவான்னு சொல்லி அவர் காதுகள் திறந்து கொண்டே இருக்கு. ஸோ நம்ம